ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து டைலராக இருக்கிறோமா, நமக்கு வந்து நார்மலாக ப்ளவுஸ் வந்து எப்படி சுறுசுறுப்பாக தைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுலேருந்து நிறைய உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸுமே நான் உங்களுக்கு இதை சொல்ல போகிறேன். இது ரொம்பவுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக்கையும் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த நம்ம சொல்கிற ஒரு மோட்டிவேஷனும் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னாக்கா, நம்மளால் வந்து எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து ஒரு ஒரு டிமோட்டிவேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கூட அது எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, இல்லை நமக்கு அவங்க சொல்கிறாங்க ஒரு வேளை நம்மளுக்கு வந்து முடியாதோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் அப்படி வச்சுக்காதீங்க. அதுதான் நமக்கு வந்து இந்த சுறுசுறுப்புன்றதை வந்து சுத்தமாகவே நமக்கு வர விடாமல் செய்யும். அதேமாரி உங்களுக்கு சுறுசுறுப்பாக வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ளவுஸை எடுக்கும்போது அதில் ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு ஆரம்பிங்க. இந்த ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா இது எனக்கு இந்த இந்த யூஸ்க்கு இந்த விஷயத்துக்கு நான் இதை பயன்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் மிஷினில் உட்காரும்போதே அந்த மைண்ட் செட்டில் உட்காடுறீங்கன்னும் போது இது ஒரு சேவிங், இதுக்கு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தைக்கிற ப்ளவுஸ் வந்து எனக்கு ஒரு லோன் காசு கட்டுறதுக்கு ஆகும், இல்லை சாப்பாட்டுக்கு ஆகும், இல்லை பசங்களுக்கு நோட்டு புக்கு வாங்குறதுக்கு ஆகும், இல்லை நான் சேவிங் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு ஆகுது அப்படின்னு தெரியும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அந்த ப்ளவுஸ் நீங்கள் வெட்டும் போதே அது ஒரு பிளான் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிறவங்க ப்ளவுஸை எடுத்து நீங்கள் இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி அடுத்து ஓட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு சுறுசுறுப்பு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களாலையுமே வந்து சுறுசுறுப்பாக தைக்க முடியும். உங்களுக்கு அந்த பெண்டிங் ப்ளவுஸ்லாம் இல்லாமல் நீங்களுமே வந்து ப்ளவுஸ் வர வர நீங்களும் தைச்சி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தது வரும்போது அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாங்கி அப்படியே தைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான் நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடிக்கடிக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தர்றதுக்கோ இல்லை எனக்கு வந்து ப்ளவுஸ்லாம் தச்சு கொடுத்தா இப்படி ஆகும் அப்படி ஆகுன்றதுக்கோ சொல்கிறதுக்கோ எனக்கு யாருமே கிடையாது. நானே தான் மோட்டிவேஷன் ஆகிக்கிறேன். எதனால் அப்படின்னா, நான் என் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்னும்போது எனக்கு வந்து அந்த பண தேவை எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னும்போது அதை யோசிக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சுறுசுறுப்புன்றது வர செஞ்சிடுது இல்லையா? நான் நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் உட்கார்றேன், 3 மணி நேரம் உட்கார்றேன் அப்படின்றாங்க. என்னால் அப்படி பண்ண முடியாது. எனக்கு வந்து நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு 5:30க்கெலாம் வந்துடுறாங்க அப்படின்னும்போது அது வந்து ஒரு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. நான் வந்து என் வேலையை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, காலையில் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து மிஷினில் உட்கார்றேன் அப்படின்னா அது நான் ஃபுல் டே உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுவே எனக்கு வந்து போகுது. இப்போ மணி ஒரு 6 மணிக்கு மேலேயும் போகுது. அந்த ப்ளவுஸ் முடிக்க முடியல. இன்னும் வந்து யாரோ ஒரு கஸ்டமர் வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அதுக்குமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அதனால் அதுவுமே பார்த்துட்டு ஒரு மணி 10, 10:30 வரைக்கும் கூட நான் தச்சுட்டுலாம் படுத்திருக்கேன், படுப்பேன் அதுபோல். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னும்போது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கோசம் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிளை வந்து தாண்டி வந்திருப்போம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்காம நமக்கு தைக்கிறதுக்கு துணி வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து தனக்கு தானே நம்ம வந்து சல்யூட் பண்ணிக்கணும். எத்தனையோ பேர் தையல் கிளாஸ் பழகி நல்லா தைக்க தெரிஞ்சு துணி வராமல் கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் சொல்லிடலாம். என்னென்னா நம்ம வந்து இப்போ இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வரும், அப்படி வரும் இப்படி வரும் நம்ம சொல்லிடலாம். அவங்கவுங்க ஸ்ட்ரகிளை எவ்வளோ ஒருத்தர் தாண்டி வந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நானுமே அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். இப்போதான் எனக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து இருக்காங்க. இப்போதான்னாக்கா இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து தான். அதுக்கு முன்னாடிலாம் நான் சுத்தமாக கஸ்டமரே கிடையாது. அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த காலம்லாம் நிறைய இருக்குது. அப்போது எனக்கு வந்து இந்த டைலரிங் வேலையை வந்து நான் வந்து இன்னும் வந்து
மெயினாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்த காலம் கிடையாது. துணி வரும், தச்சு கொடுப்பேன், அவ்வளோதான். அதே வந்து பாதி பேர் ஒழுங்கா காசு கொடுக்க மாட்டாங்க. நான் கடன் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கஸ்டமர் ஒழுங்கா வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்துட்டு துணி வாங்கணும் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. அப்படியே நான் வந்து கஸ்டமர வந்து என்னுடைய வசத்துக்கு வந்து வச்சுக்கிட்டேன். அது மாரி இருக்கிறதுனாலே எனக்கு வந்து அந்த கஸ்டமருங்க எல்லாமே நான் வீட்டுக்கு ஷிப் பண்ண உடனே யாருமே எங்கேயுமே போகாம நம்மக்கிட்டயே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நான் கடையில இருக்கும்போது எனக்கு எப்படி வேலை வந்துச்சோ, அதே மாரி எனக்கு வீட்லயும் வர ஆரம்பிக்குது. அதனால தான் எனக்கு வந்து இன்னுமே வந்து அந்த வேலையில வந்து ஒரு சோம்பேறித்தனம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்ல. எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாரியே நான் வந்து இன்னைக்கு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே, ஒரு அர்ஜென்ட் துணி வருது அப்படின்னா, அத நான் வேண்டான்னே சொல்ல மாட்டேன். எதனால அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வேணாம் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து வீடுங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு துணி தைக்கிறதுக்கு வர்றதே வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா கடைங்கள்ல வந்து முடியாது அப்படின்ற பட்சத்துல இருக்கும்போது மட்டும் தான் வீடுங்கள தேடிக்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கஸ்டமர் வந்து நமக்கு வந்து விட்டு குடுக்கக்கூடாது. நம்ம அந்த மாரி அர்ஜென்ட் துணின்னு சொல்லி குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி டைம்ல நம்ம தச்சு குடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்பள ஒரு அர்ஜென்ட்டா ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஞாபகம் தான் அவங்களுக்கு வருமே தவிர, டைலர் கடைய நோக்கி அவங்க போகணுன்றதே வராது. அதனால தான் வந்து வீடுங்கள்ல தைக்கிற நமக்கு வந்து சீக்கிரமாவே வந்து கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸு தான். நீங்க வந்து இதையுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அர்ஜென்ட் துணி குடுக்குறாங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து அதுக்கு பைசாவெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க எப்பயும் வாங்குற பைசாவே வாங்கிக்கோங்க. நான் அப்படிதான் பண்ணிட்டுருக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வாங்குறது கிடையாது அர்ஜென்ட்லாம் சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தேவை கஸ்டமர். கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களால நமக்கு ஒரு ரூ. 20 எக்ஸ்ட்ரா கிடைக்க ஆரம்பிச்சுடும். ஆனா வந்து நம்ம இப்போ அந்த அர்ஜென்ட் துணின்றதுனால நம்ம இப்போ ஒரு ரூ. 20 எக்ஸ்ட்ரா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்குறோம் அப்படின்னா, அதனால வந்து அர்ஜென்ட் துணிய அவங்க வந்து காசு வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கன்ற மாரி மைண்ட் செட்டும் வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம இது போல செய்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே வந்து இதுபோல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தோன்ற விஷயத்த உங்களுடைய தொழில வளர்த்துக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா தெரியல. ஆனா வந்து நம்ப மனசு வச்சா முடியும் அப்படின்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நான்லாம் அப்படிலாம் நெனச்சு தான் அது எப்படி முடியாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் செஞ்சு நெறைய கஸ்டமருக்கு குடுத்த காலம்லாம் நெறைய இருக்கு. அது மாரி கஸ்டமர் புடிச்ச காலமும் நெறைய இருக்கு. அது மாரி இருக்கிறதுனால தான் நான் என்னன்னைக்குமே வந்து எனக்கு வந்து ஒர்க் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து இந்த நாள்ல இந்த சீசன்ல வேலை வரும், இந்த சீசன்ல வேலை வரும் அப்படிலாம் கிடையாது. எல்லா நாள்லயுமே எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ரெகுலரா நான் மாட்டுட்டு உட்காந்து தச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னால முடியல உடம்புக்கு அப்படின்னா மட்டும் தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ளவுஸ முடிச்சுட்டு இந்த டிசைன் ப்ளவுஸ் தச்சிருந்தேன். என்னால வீடியோ எடுக்க முடியல. அதனால ஃபோட்டோ தான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைவருக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.